இன்று ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் நட்டாலம், கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள நட்டாலம். இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பகுதி. இங்கே பல போர்வெல் போட்டு தண்ணீர் இல்லை. இப்போ ரீசெண்டாக 2 போர்வெல் போட்டிருக்காங்க. 900 அடி ஆழம், 800 அடி ஆழம்னு. இது நல்ல ஒரு மலை மேலே, கருங்கல் மலை மேலே அமைந்திருக்கிற கல்லூரி. இங்கே பாறை அமைப்பு என்பது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. இதில் அடையாளம் அவங்க ஏதோ ஒரு முறையில் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது ஏற்கனவே கல் எடுத்த குவாரி பகுதி மாதிரி இருக்குது. அந்த முதல் ஸ்கேன் ஆய்வு முடிவில் 2 இடம், ஒரு புகை கூட அடங்க வாய்ப்பில்லாத 2 இடம் அமைஞ்சிருக்கு. இது அவர்கள் விரும்பிய 2வது பகுதியில் 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இதற்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சுனை இருக்குது. ஸோ இங்கே தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கான்னு 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கேன் ஆய்வு முடிவில் ஒரு கிணறு அமைக்க வாய்ப்புள்ள இடம் இருக்குது. 60 அடி ஆழம் கிணறு அமைக்கலாம் இந்த 2வது ஸ்கேன் பகுதியில். இது 3வது ஆய்வு பணிக்கு 3வது ஸ்கேன் ஆய்வு பண்ணி நடக்கிற இடம். இது வேறு ஒரு பகுதி. அந்த 3வது ஸ்கேன் ஆய்வு பண்ணி முடிவில் அதுலேயே மேலே கசிவு தான். 40 அடிலேருந்து 60 அடிக்குள்ளே லேசாக ஈரம். இது 4வது ஸ்கேன் ஆய்வு பண்ணி செய்யக்கூடிய இடம். இதில் தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 800 அடி ஆழத்துக்கு அதில் போர்வெல் போட்டிருக்காங்க. ஒரு வாரம் கடந்து ஒரு 300 அடி ஆழத்துக்கு தண்ணீர் நிறைஞ்சிருக்கு அந்த போரில், சீப்பேஜ் வாட்ரு. ஐந்தாவதாக ஹாஸ்டல் பக்கத்தில் ஆய்வு பண்ணி முடித்து இது 6வது ஸ்கேன் என்ட்ரன்ஸ், காலேஜ் என்ட்ரன்ஸில். இந்த 5வது ஸ்கேனில் பாறை முறிவு இருக்குது. ஆனால் கம்ப்ரஸருக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் 1000 லிட்டர் கூட கிடைக்கும். இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஒரு ஈரம் வரக்கூடிய வாய்ப்பு. இது 2வது ஸ்கேன், கிணறு அமைக்கலாம். 3வது ஸ்கேனும் மேலே உள்ள கசிவு மட்டும்தான். 4வது ஸ்கேனில் அந்த போரில் உள்ள தண்ணி கசிஞ்சு வந்த தண்ணியை காட்டுது. 5வது ஸ்கேன் அந்த ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு பாறை முறிவு காணப்படுது, புகை அடங்கலாம். இது 6வது ஸ்கேனு, 100 அடி ஆழத்துக்குள்ளே கிடைக்கிற தண்ணி. அது 2வதாக ஆய்வு பண்ணி வந்திருக்கிறோம். வர்த்தக நாடார் குடியிருப்பு, நகர்வூர் அருகே உள்ள வர்த்தக நாடார் குடியிருப்பு. ஒரு வீட்டு மனை, வர்த்தக நாடார் குடியிருப்பு பக்கத்தில் பெரிய ஒரு ஈசான மூலையில், அதாவது வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் ஆய்வு பண்ணி அந்த வடகிழக்கு மூலையில் மட்டும் முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன எல்லாம் பிஸ்னஸ் நாடார்? ஆமாம், வர்த்தக நாடார் குடியிருப்பு தான். ஓகே. அந்த கம்யூனிட்டி. முதல் ஸ்கேன் முடிவில் 2 பாயிண்ட் அடையாளம் காணப்பட்டிருக்கு. ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கண்டிப்பாக கிடைக்கும். இரண்டாவது ஸ்கேன் அதே வடகிழக்கு மூலையை குறி வச்சு வடகிழக்கு வடமேற்கு மூலை இணைச்சி அது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த 2வது ஸ்கேன் ஆய்வு முடிவிலையும் 3 பாயிண்ட் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த பகுதி ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கக்கூடிய பகுதி தான். 80 அடி ஆழத்துக்குள்ள தண்ணி கிடைக்கும். இதுதான் வேணும். சென்ட் என்ன? இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 80 அடி ஆழத்துக்குள்ள தண்ணி கிடைக்கும்.
இது 60 அடியிலிருந்து 80 அடி ஆழத்துக்குள்ளே தண்ணி கிடைக்குள்ள வாய்ப்பு. இங்கே சூப்பர் இது மூன்றாவது ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிற இடம் ஸ்டாண்டுக்கு அருகில் நாகர்கோவில் அப்டா மார்க்கெட் பகுதிக்கு கிழக்க உள்ள அது இதை வச்சு பார்க்கல வேறு மெத்தட் வேற மெத்தட் பகுதியில் ஏற்கனவே இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அதே ஓடிக்கிட்டு இருக்கு. வாட்டர் சப்ளை அந்த ஊர் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சொன்னோம்ல பிஸ்னஸ் ஏரியா, அதிக கட்டடம் வரும். மேலும் தண்ணீர் தேவைக்காக இந்த அந்த ஏக்கர் கணக்கில் உள்ள இடத்துல ஸ்கேனர் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. பார்த்துட்டு ஆமாம் கண்டிப்பாக தண்ணி உருவாக்கிடலாம். எடுக்கலாம். களிமண் இப்போ வயலாக இருந்த இடம் நல்ல மண்ணை போட்டு மூடியிருக்காங்க. மண்ணை அடித்து நிரப்பி சரி சமப்படுத்தியிருக்காங்க. சுற்றி காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. இப்போ புதிதாக இவங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ராதாபுரம் ஒன்றியம் பகுதியிலையும் தென்காசி அம்பை ரோட்டில் மரக்கடை பகுதியிலையும் ஆய்வு பண்ணி செஞ்சு போர்வெல் பாயிண்ட் உருவாக்கி கொடுத்துருக்கேன். போர்வெல் போட்டாங்க. அதில் தென்காசி பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கையும் பாயிண்ட்டு பார்த்து அதுலேயும் நல்ல தண்ணி. தென்காசி புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு இவங்க பகுதியில் அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சர்வே மூலம் ஆய்வு பண்ணி செஞ்சு கொடுத்தது. இந்த ஸ்கேனர் கருவியை வச்சு இங்கே 3 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செஞ்சு முடித்தோம். இதில் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. 80 அடிக்குள்ளே சுமாரான பாயிண்ட்டு, இதுலேயும் சுமாரான பாயிண்ட்டு. 3வது ஸ்கேனில் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் ரிசல்ட் கிடச்சிருக்கு. 60 அடியிலேருந்து 80 அடிக்குள்ளே தண்ணி கிடைக்க வாய்ப்பு. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 இடங்களில் ஆய்வு பண்ணி செஞ்சதில் நட்டாலம் பகுதியில் மட்டும்தான் போர்வெல் போட பரிந்துரை இல்லை. வர்த்தக நாடார் குடியிருப்பில் வீட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். நாகர்கோவில் பகுதியிலையும் தண்ணீர் கிடைக்கும்.